இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் திருஇருதய வணக்க மாதம் 16ஆம் நாள். இயேசுவின் திருஇருதயம் நமது புண்ணிய வளர்ச்சிக்கு மாதிரிகை. நமது ஞான பலவீனத்தை அறிந்திருக்கும் இயேசுவின் திருஇருதயமானது நாம் நாள்தோறும் புண்ணிய நெறியில் நடந்து வளர்ச்சி அடையும்படி நமக்கு திவ்ய மாதிரிகையாயிருக்க அருள் புரிந்தார். அளவில்லாத ஞானமும் புனிதத்தனமும் அவரே என்றாலும் நம்முடைய நலனுக்காக நாம் நடக்க வேண்டிய விதத்தை படிப்பிக்க தாமே புண்ணிய பாதையில் வளர்ச்சி அடைவதாக காணப்பட சித்தமானார். ஆனது பற்றியே இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் என்று விவிலியத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துநாதர் பாவனையாக வயதிலும் பலத்திலும் அதிகரிக்க புண்ணியத்திலும் ஞான காரியங்களிலும் வளர்ச்சியடைய வேண்டும். பிள்ளை வளராமலும் பலவீனமாக இருந்தால் அதனுடைய உடல் நலத்தை பற்றி தாய் தந்தையருக்கு கரிசனை உண்டாகும். பிள்ளை வளராமலும் பலவீனமாயும் இருந்தால் அதனுடைய உடல் நலத்தை பற்றி தாய் தந்தையருக்கு கரிசனை உண்டாகும். பல ஆண்டு பள்ளிக்கூடத்தில் படித்த பையன் சற்றும் படிப்பில் முன்னேற்றமடையாமல் முட்டாளாய் இருந்தால் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று ஆசிரியர் அவனை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார். நட்ட மரக்கன்று பல ஆண்டு காலத்துக்கு பின்பும் வளர்ச்சி அடையாமல் இருந்தது போலிருந்தால் விவிலியத்தில் சொல்லப்பட்ட காய்க்காத அத்திமரம் போல் தோட்டக்காரன் நட்ட மரத்தை வெட்டி வெளியே எறிவான். பக்தியில் வளர்ச்சியடையாமலும் புண்ணிய பலன் கொடாமலும் வாழுகிற கிறிஸ்தவர்களுடைய கதியும் இதுவே. ஆனால் வளர்ச்சி அடைவதும் அடையாததும் எப்படி தெரியும்? புண்ணிய பயிற்சியில் உண்டாகிற இடையூறுகளை உணர்வதனால் நாம் வளர்ச்சி அடைகிறதில்லை என்று சொல்ல முடியாது. தங்கள் பாவ நாட்டங்களை அடக்கி ஜெயிப்பதில் சில கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை விட அதிகமாய் போராட வேண்டி இருக்கும். அவர்கள் சில சமயம் குற்றம் குறைகளினால் தவறினாலும் தங்கள் முயற்சியால் வளர்ச்சி அடைவார்கள். நமது பாவ நாட்டங்களோடு தொடர்ந்து போராடி நமது குற்றங்களின் எண்ணிக்கையை நாளுக்கு நாள் குறைத்து விழிப்பாய் இருந்து செய்ய வேண்டிய ஞான முயற்சிகளை சரிவரச் செய்து தக்க ஆயத்தத்தோடு அருட்சாதனங்களை பெற்று நம்மை முழுதும் தேவ ஊழியத்துக்கு கையளிப்பதிலேதான் புண்ணிய அபிவிருத்தி அடங்கி இருக்கிறது. தீய எண்ணத்தாலும் வேண்டுமென்கிற கவனக்குறைவாலும் இல்லாமல் பலவீனத்தால் மாத்திரம் கட்டிக்கொண்ட குற்றங்களிடமாயும் நாம் பலன் அடையலாம். தவறினேன் என்று அறிந்த மாத்திரத்தில் இயேசுவின் திருஇருதயத்துக்கு முன்பாக நமது இருதயத்தை எழுப்பி நம்பிக்கையோடும் அன்போடும் அவருடைய மன்னிப்பை கெஞ்சி மன்றாடி இனி ஒருபோதும் பாவத்தை செய்யாமல் இருக்க என்னாலான முயற்சி செய்வேன் என்று முடிவு செய்வதே சிறந்த பலனை அடைய ஏற்ற வழியாகும். தலைமை திருத்தூதரான புனித பேதுரு தன் பேரில் மிதமிஞ்சின நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் ஆண்டவரை மும்முறை மறுதலித்த பிறகு அவர் பட்ட மனஸ்தாபமும் வெட்கமும் அவருடைய இருதயத்தில் எம்மாத்திரம் குடிகொண்டிருந்ததென்றால் அவர் திருச்சபைக்கு தலைவராகவும் இயேசு கிறிஸ்துநாதருக்கு பதிலாளியாகவும் உயர்த்தப்பட்டாலும் தான் எல்லா திருத்தூதர்களிலும் கடைசி என்கிற தாழ்மையான எண்ணம் அவருடைய உள்ளத்தை விட்டு ஒருபோதும் நீங்கவில்லை. இதே விதமாய் நம்முடைய பலவீனத்தால் நாம் கட்டிக்கொண்ட பாவதோஷங்கள் நம்மிடத்தில் தாழ்ச்சியையும் விழிப்பையும் உருக்கமான ஜப பற்றுதலையும் விளைவித்து நமது பாவாக்கிரமங்களை பாராமல் நமது மேல் எப்போதும் இறங்கி நமது பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை அன்பு செய்கிற கடவுள் மட்டில் நன்றியையும் தாராள குணத்தையும் உண்டு பண்ண வேண்டும். ஆனால் வேண்டுமென்று மனது பொறிந்து கட்டிக்கொள்கிற பாவங்களையும் சோம்பல் அசட்டைத்தனத்தையும் பகைத்து வெறுத்து தள்ள வேண்டும். இவைகளே தேவ அருட்கொடைக்கு முழுதும் தடையாயிருந்து நம்மை நித்திய ஆபத்துக்கள் ஆக்குகின்றன. தங்கள் ஆத்ம மீட்பு விஷயத்தில்
நல்ல மனமும் இல்லாத கிறிஸ்தவர்களை பின்பற்றி நாம் நடக்கலாகாது. இவர்கள் புண்ணியத்தில் வளர்ச்சி அடைவதற்கு பதிலாய் அதே பாவங்களை மனது பொருந்தி கட்டிக்கொண்டு மனஸ்தாபப்படாமலும் இனி ஒருபோதும் பாவத்தை செய்ய மாட்டேன் என்கிற உறுதியான தீர்மானம் இல்லாமலும் ஒப்புரவு செய்து நாளுக்கு நாள் பாவ வெளியில் அமிழ்ந்து வாழ்கிறார்கள். இந்த கிறிஸ்தவர்களை பின்பற்றுகிறதற்கு பதிலாய் புனித பேதுருவையும் சகல புனிதர்களையும் பின்பற்ற கடவோம். அவர்களைப் போல் ஜபத்தினின்றும் அருட்சாதனங்களிலிருந்தும் நம்முடைய ஞான வளர்ச்சிக்கு தேவையான ஞான தைரியத்தை பெற்றுக்கொள்வதோடு கூட நித்திய மோட்ச சம்பாவனைகளையும் சுதந்திரித்து கொள்ளுவோம். இயேசு சபையை நிறுவின புனித இஞ்ஞாசியார் ரோமாபுரியில் இயேசு சபைக்கு தலைவராய் இருந்த காலத்தில் சேசு சபை மடத்தில் பதனீரா என்னும் பெயர் கொண்ட பக்தியும் சுறுசுறுப்புமுள்ள ஒரு சிறுவன் இருந்தான். இவன் நாள்தோறும் குருமார்களுக்கு பூசைக்கு உதவி செய்த பிறகு சில சொற்ப வேலைகளை செய்து வந்தான். இவன் தன்னை சேச சபையில் ஏற்றுக்கொள்ளும்படி புனித இஞ்ஞாசியாரை கெஞ்சி கேட்டுக்கொண்டான். புனித இஞ்ஞாசியார் வயது முதிர்ச்சியாலும் நோயினாலும் கோலை பிடித்து மெதுவாக நடப்பார். உடனே புனிதர், சரி, நீ இந்த ஊன்றுகோல் உயரம் எப்போது வளருவாயோ அப்போது சபையில் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்றார். சிறுவன் பேசாமல் போய் தனக்குள் ஆலோசித்தான். புனித இஞ்ஞாசியார் அறையில் இல்லாத போது உள்ளே சென்று புனிதர் பார்க்காத விதமாய் அந்த ஊன்றுகோலில் நாள்தோறும் ஒரு சிறு துண்டை அறுத்து எடுத்து அதன் உயரத்தை சிறிது சிறிதாக குறைத்து விட்டான். பல நாள் இப்படி நடந்தது. புனிதர் ஒன்றும் சந்தேகப்படவில்லை. நாள் செல்ல செல்ல ஊன்றுகோலின் அளவு குறைந்து ரிபதனீராவுடைய உயரத்தின் அளவு வந்துவிட்டது. பையன் திரும்பவும் புனித இஞ்ஞாசியாரிடம் கேட்டான். புனிதர், இல்லை இல்லை, நீ இன்னும் இந்த ஊன்றுகோல் உயரம் வளரவில்லை. என் பையன், இல்லை இல்லை, எங்கே அளந்து பாருங்கள், நீ இன்னும் இந்த ஊன்றுகோல் உயரம் வளரவில்லை என. பையன், இல்லை இல்லை, எங்கே அளந்து பாருங்கள், நான் வளர்ந்து விட்டேன் என்றான். புனித இஞ்ஞாசியார் அளந்து பார்த்து அப்பையனுக்கு சேச சபையில் சேர இருந்த ஆவலை குறித்து ஆச்சரியப்பட்டு கொண்டார். சரி, நாம் சொன்ன வாக்குப்படி உன்னை சேச சபையில் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டார். வளர்ச்சி குறைவாய் இருந்தாலும் அதை விடாமுயற்சியோடு தினமும் செய்து வந்தால் எப்படி அனுகூலம் அடைவோம் என்பதற்கு இந்த உதாரணமே எடுத்துக்காட்டு. உன் துர்க்குணத்தின் சொற்ப பங்கை, உன் அசட்டைத்தனத்தின் சிறு பாகத்தை நாள்தோறும் குறைப்பாயேயாகில். பதனீரா என்பவர் தான் மேற்கொண்ட காரியத்தில் சிறந்து விளங்கினார். இயேசு சபையில் படிப்பிலும் தெய்வ பக்தியிலும் சிறந்து விளங்கினது போல் நீயும் புனிதனாவாய் என்பது உறுதி. வரலாறு: இயேசுவின் திருஇருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்த தூத்துக்குடி மாநகரின் தேவாலயத்துக்கு இன்று நமது நினைவால் புனித பயணமாய் போவோமாக. இந்த தேவாலயம் 1864ஆம் வருடம் கட்டப்பட்டது என்றாலும் பிற்காலத்தில்தான் இது பெரிதாக கட்டப்பட்டு அழகுபடுத்தப்பட்டது. இயேசுவின் திருஇருதய பக்தியில் எப்போதும் சிறந்து விளங்கியவர்களான தூத்துக்குடி நகரவாசிகள் அத்திரு இருதயத்திலிருந்து ஏராளமான அருட்கொடைகளை அடைந்ததோடு கூட புனித சவேரியாருடைய பிரமாணிக்கமுள்ள ஞான பிள்ளைகளாக்கிய அந்த பகுதியினர் தங்கள் இருதயத்தில் உயிருள்ள ஆழ்ந்த விசுவாசத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். 1917ஆம் வருடம் அம்மாநகரின் தேவாலயத்தில் சிறந்ததோர் 10 நாள் தியான பிரசங்கம் நடைபெற்றது. பிரசங்கம் முடிந்த கடைசி நாளில் ஓர் விசேஷ வழிபாடு நிறைவேறியது. அந்த வழிபாட்டு நிகழ்வுக்கு திருச்சிராப்பள்ளி ஆயர் அவர்கள் வந்திருந்தார்கள். தூத்துக்குடி நகரவாசிகள் எல்லோரும் தங்கள் தங்கள் குடும்பத்தை இயேசுவின் திருஇருதயத்துக்கு அர்ப்பணமாக ஒப்பு கொடுத்தார்கள். இந்த வைபவ கொண்டாட்டம் இயேசுவின் திருஇருதய பக்தியை திரும்பவும் புதுப்பிக்க ஏதுவாய் இருந்தது. ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவின் திருஇருதய சாயலான அழகிய படம் ஒன்று வெகு மரியாதையோடு நிறுவப்பட்டது. குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட நேரிட்டால் அவர் படுக்கையர்கள் அவருக்கு ஆறுதலாக திருஇருதய படம் ஒன்று வைக்கப்பட்டிருப்பதை இன்னும் அங்கு காணலாம். நோயாளியை மருத்துவமனைக்கு கொண்டு போக நேரிட்டாலும் அங்கேயும் இயேசுவின் திருஇருதய படம் அவன் படுக்கையருகே தொங்குகிறதை காணலாம். பக்தியுள்ள கிறிஸ்தவன் இயேசுவின் திருஇருதயநாதரின் அருகில் இருந்து கொண்டே சாக விரும்புகிறான். சாகுமுன் தன் நண்பராய் இருந்து இறந்த பின் தனக்கு நியாயாதிபதியாய் இருக்கிறவருடைய அருகில் சாகிறது எவ்வளவு பாக்கியம்!
நீதி தீர்ப்பிடுகிற இயேசுவின் முன்னிலையில் திருஇருதய பக்தி மற்ற நாட்களை விட தூத்துக்குடி கிறிஸ்தவர்களின் திருஇருதய திருநாள் அன்று அதி உன்னதமாய் விளங்குகிறது. பெருவிழாவிற்கு ஆயத்தமாக நவநாள் ஜபமும் நவநாள் பிரசங்கமும் திருஇருதய ஆலயத்தில் நடந்தேறி வருகிறது. நவநாட்களின் கடைசி 3 நாட்களும் விசேஷ ஆடம்பரமாய் கொண்டாடப்படுகிறது. மாலை பொழுதில் பிரசங்கம் தொடங்கும் முன் சகல கிறிஸ்தவர்களும் முழந்தாட்படியிட்டு தங்கள் 2 கரங்களையும் சிலுவை அடையாளமாக விரித்து பொறுத்தருளும் கர்த்தாவே என்கிற ஜெபத்தை பாடி இயேசுவின் திருஇருதய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறார்கள். இக்காட்சியை கண்டவர்களுடைய இருதயம் இலகி நல்லுணர்வை பெறுகிறது. திருஇருதய திருநாள் மாலையில் ஆராதனைக்குரிய தேவ நற்கொணையை தேவாலயத்துக்கு அருகில் உள்ள புனித லூர்து மாதா கெபிக்கு வெகு ஆடம்பர சிறப்போடு கொண்டு போய் வெளியேற பெற்ற ஆடை ஆபரணங்களாலும் கண்ணை பறிக்கும் பிரகாசம் வீசும் தீப வர்க்கங்களாலும் அலங்காரமாய் ஜோடிக்கப்பட்ட திருப்பீடத்தின் மீது ஸ்தாபித்திருக்கிறார்கள். ஆசீர்வாதத்திற்கு முன் இயேசுவின் திருஇருதயத்துக்கு குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் அர்ப்பண முயற்சி ஜெபத்தை உரத்த சப்தத்தோடு குருவானவர் வாசிக்கிறார். மிகுந்த பக்தியோடும் அன்பின் ஈடுபாட்டோடும் ஒவ்வொரு வார்த்தையாய் எல்லா கிறிஸ்தவர்களும் உச்சரிக்கிறார்கள். இந்த செயல்முறை இயேசுவின் திருஇருதயத்தின் பேரில் அவர்களுக்கு ஆழ்ந்த பற்றுதலை வெள்ளிடை மலை போல் காண்பிக்கிறது. அன்பு நிறைந்த இயேசுவின் திருஇருதய ஆதரவில் வாழ்ந்து சாகிற கிறிஸ்தவர்கள் பாக்கியவான்கள். சிந்தனை: அழகான தீர்மானம் செய்வதிலும் பக்தியை பற்றி பேசும்போது காதுக்கினிய வார்த்தைகளை உபயோகிப்பதிலும் புண்ணியம் அடங்கவில்லை. மாறாக சகலத்தையும் தேவ சித்தத்தின்படி நன்றாய் செய்வதிலும் நம்மை நாமே ஜெயிப்பதிலும் நமது உறுத்தலையும் ஜெபங்களையும் இயேசுவின் திருஇருதயத்துக்கு ஒப்பு கொடுத்தலிலும் தான் அடங்கியிருக்கிறது. ஓ திவ்ய இருதயமே, உமது ஊழியத்தில் நான் வாழ்ந்து சாக விரும்புவதால் என் பெயரை உமது திருஇருதயத்தில் ஆழமாய் எழுதி வைத்தருள உம்மை இறந்து மன்றாடுகிறேன். ஆனால் தாழ்ச்சியுள்ள இருதயமே, உமது திருஇருதயத்துக்குள் நுழையக்கூடுமென்று எனக்கு நன்றாய் தெரியும். நமக்கு தீர்ப்பு செய்ய போகிற இயேசுவின் திருஇருதயத்தின் மேல் விடாத பக்தியாயிருந்து சாகிறது எவ்வளவோ இனிமையானது. ஜெபம்: எங்கள் மீதுள்ள அன்பால் பற்றியறியும் இயேசுவின் திருஇருதயமே, எங்கள் இருதயத்தை உமது அன்பால் பற்றியறிய செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திருஇருதயத்தை பற்றி தியானித்த நாம் இப்போது இயேசுவின் திருஇருதய நவநாள் ஜெபத்தை இணைந்து சொல்வோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவருடைய திரு இதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டேதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவருடைய திரு இதயத்தினின்றல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயால சம்பன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தினால் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசனமாய் இருக்கதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரில் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் அபத்திரவந்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல.
உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கி அருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இதயம் எனக்கு இறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்கவே நல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உமது திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகீர்த்த முயற்சியை கிருபையாய் கையேற்று கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே, மனுக்குலத்தின் இரட்சகரே, உமது பீடத்தின் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கும் அடியோர்கள் பேரில் உமது கண்களை திருப்பியருளும். நாங்கள் தேவரீருக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமானவர்களாகவே இருக்கும்படி ஆசையாய் இருக்கிறோம். இன்னும் அதிக உண்மையாய் தேவரீரோடு ஒண்டித்திருக்கத்தக்கதாக உங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை இன்றைக்கு உம்முடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, மனிதர்களுக்குள்ளே அநேகர் தேவரீரை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறே அநேகர் உம்முடைய கற்பனைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள். ஓம் மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் எல்லார் பேரிலும் இரக்கமாயிரும். இவர்கள் எல்லாரையும் உமது திரு இருதயத்தருகில் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே அன்றி உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக. இவர்கள் எல்லாரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தகப்பன் வீட்டுக்கு சீக்கிரத்தில் வந்து சேரும்படி கிருபை செய்வீராக. அபத்த பொய்க் கொள்கைகளால் ஏமாந்து போய் இருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் இருக்கும்படி இவர்கள் எல்லாரையும் சத்தியத்தின் துறைமுகத்திற்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கூட்டி சேர்த்தருளும். இவர்களை ஞானத்தின் பிரகாசத்திற்கும் இறைவனின் அரசிற்கும் அழைத்தருளும். சுவாமி, முற்காலத்தில் தேவரீரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாயிருந்தவர்களின் பிள்ளைகள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். உமது திரு இரத்தம் அவர்களின் இரட்சணியத்தினுடையவும் ஜீவியத்தினுடையவும் ஸ்நானமாக அவர்களுக்கு உதவ கடவதாக. ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை அபாயத்திலிருந்து பாதுகாத்து திண்ணமான சுயாதீனத்தை அதற்கு கட்டளையிட்டருளும். சகல நாட்டு மக்களுக்கும் ஒழுங்கு கிரமத்தையும் சமாதானத்தையும் தந்தருளும். இப்பூமியில் 1 கோடி முனை முதல் மறு கோடி முனை மட்டும் ஒரே குரலில் சப்தமாய் நமக்கு இரட்சணியம் கொண்டு வந்த திவ்ய இருதயத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகிமையும் வணக்கமும் சதாகாலமும் வருவதாக என்ற புகழ் விடாது சப்தித்து ஒலிக்க கடவது. ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஜெபமாலை ஒப்புக் கொடுப்போம். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமீன்.
நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இந்த முதலாம் 10 மணி துளிகளில் பிற மதத்தினரால் பிரிவினை சகோதர சகோதரிகள் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சகமாயிரும். இந்த 2ஆம் 10 மணி துளிகளில் மாசு நிறைந்த கிறிஸ்துவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும்.
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். இந்த 3ஆம் 10 மணி துளிகளில் நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். இந்த 4ஆம் 10 மணி துளிகளில் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். இந்த 5ஆம் 10 மணி துளிகளில் எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிறப்பு நிலை பாவமில்லாமல் உற்பவித்த தூய மரியாவின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் போற்றப்படுவதாக.
திரு இருதயத்தின் அன்பரான தூய யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தபம், அனுதின செயல்கள், இன்பம், துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் பிதாவின் திருச்சுதனாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித கன்னித்தாயின் வயிற்றில் தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்பு தீ சுவாலித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் அறிவும் நிறைந்த முழுநெறி செல்வமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவங்களின் பலியான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உமது அன்பு திருமகனின் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயகூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திரு சுதனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.
இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாறச் செய்தருளும். தவறு எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருந்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயப்புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையிலுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.